வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி 10th அறிவியலில் கெமிஸ்ட்ரி யூனிட் பார்க்க போகிறோம். 8வது யூனிட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இதில் ஒரு 160 கேள்விகள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கிய தகவல்கள் பார்க்கலாம். நவீன ஆவர்த்தன விதி ஹென்றி மோஸ்லே சொன்னார் அணியின் அடிப்படையில். ரெண்டாவது 18 தொகுதிகள் 7 தொடர்கள் இருக்கும் நவீன அட்டவணையில். 6வது தொடர் தான் மிக நீண்டது, 32 தனிமங்கள் இருக்கும். புளோரின் மிக அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை 4.0. கார்பன் பெர்சன்டேஜ் வந்து வார்ப்பு இரும்பு கிரேட்டர் தென் எக்கு தேனிரும்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். லித்தியம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக இலகுவான உலோகம். அதான் இவி பேட்டரி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிலாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அலுமினா அப்படின்னா ஹால் முறை மின்னார் பகுப்பு. நுரை மிதப்பு முறை அப்படின்னா சல்ஃபைடு தாதுக்கள். பித்தளை அப்படின்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்கு. ஸோ அதை வந்து நம்ம துத்தநாகம் சொல்லணும்னா Cu ப்ளஸ் இசட்என். வெண்கலம் அப்படின்னா நம்ம வந்து Cu ப்ளஸ் எஸ்என் அப்படிங்கிறது. இதை போக நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம். துரு அப்படின்னா Fe2O3, அப்புறம் டாட் போட்டு XH2O போடுவோம். அதாவது நீர் ப்ளஸ் ஆக்சிஜன் தேவை, இதெல்லாம் தேவை. ஆவர்த்தன அட்டவணை தொகுதி வகைப்பாடு. எஸ் தொகுதியில் 1-2 தொகுதிகள் காரமண் உலோகங்கள். உள் இடைநிலை அப்படின்னு போட்டிருக்கோம். டி தொகுதி அப்படின்னா 3 to 12 தொகுதிகள் இடைநிலை உலோகங்கள். பி தொகுதி அப்படின்னா 13 to 18 தொகுதிகள் அலோகங்கள் உலோக ஒப்பான். எஃப் தொகுதினா லாந்தனைடுகள் 58லேருந்து 71 வரைக்கும். இந்த லாந்தனைடு ஆக்டினைடு தான் 90லேருந்து 103 வரைக்கும் இருக்கிறது. இது உள் இடைநிலை தனிமங்கள். இப்போ நம்ம வந்து பகுதி 1ல நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து பார்க்கலாம். இதில் வந்து 1வது கொஸ்டின், 1860 ஆண்டில் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டன? அந்த டைம்ல 60 தனிமங்கள் கண்டுபிடிச்சாங்க. மெண்டலீஃப் காலத்தில் 63 தனிமங்கள் கண்டறியப்பட்டன. 1860 மட்டும் 60. இன்று 118 தனிமங்கள் உள்ளன. மெண்டலீஃப் அட்டவணையில் எதன் அடிப்படையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தப்பட்டன? அணு நிறை அட்டாமிக் மாஸ் அடிப்படையில். நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் யாருன்னா ஹென்றி மோஸ்லே. நினைவுச்சாவடி மோஸ்லே அப்படின்னா அணு எண், மெண்டலீஃப்னா அணு நிறை. ஸோ எம் அப்படின்னா மோஸ்லேல எம் ஃபார் மோஸ்லே, அதாவது அணு எண். எம் ஃபார் மாடர்ன், சரிங்களா, நவீன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ மோஸ்லே தனிமங்களை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தினா அணு எண். இதில் பாருங்க, அதாவது மெண்டலீஃப் வந்து அணு நிறையின் அடிப்படையில், மோஸ்ட்லே வந்து எதுனா அணு எண் அடிப்படையில், அட்டாமிக் நம்பர். கொஸ்டின் நம்பர் 5, நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள கிடைமட்ட வரிசைகளின் பெயர் அப்படின்னா அதுதான் தொடர்கள் 3x. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள செங்குத்து பகுதிகளோட பெயர் என்ன? அதுதான் தொகுதிகள் குரூப்ஸ். கொஸ்டின் நம்பர் 7, ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொடர்கள் உள்ளன? 7 தொடர்கள் உள்ளன. ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? 18 தொகுதிகள். ஸோ 7 தொடர்கள் 18 தொகுதிகள் அப்படின்னா இரண்டையும் சேர்த்து நினைவு கொள்ளுங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 9, முதலாவது தொடரில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 2 தனிமங்கள் ஹச் பிளஸ் மற்றும் ஹச்இ, சரிங்களா, ஹீலியம். மிக குறுகிய தொடர் அதுதான் முதல் தொடர். ஏன்னா 2 தனிமங்கள் இருக்கும். பீரியட் 1, 2 தனிமங்கள். இரண்டாவது தொடரில் உள்ள தனிமங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா 8 தனிமங்கள் இருக்கும். லித்தியம் Li முதல் நியான் Ne வரை. மூன்றாவது தொடரில் உள்ள தனிமங்கள் எண்ணிக்கை தான் 8 தனிமங்கள். Na முதல் ஆர்கான், அதாவது சோடியம் முதல் ஆர்கான் வரை. குட்டையான தொடர்கள் ஷார்ட் பீரியட்ஸ் எவை அப்படின்னா 2வது மற்றும் 3வது தொடர்கள் தான். 4வது தொடரில் உள்ள தனிமங்கள் எண்ணிக்கை அப்படின்னா 18 தனிமங்கள். கே பொட்டாசியத்திலிருந்து கிரிப்டான் Kr வரைக்கும். 5வது தொடரில் உள்ள தனிமங்கள் எண்ணிக்கை 18 தனிமங்கள். ஸோ Rb முதல் Xg வரைக்கும். 6வது தொடரில் உள்ள தனிமங்கள் எண்ணிக்கை 32 தனிமங்கள். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் 6வது தொடரில். இது போக நம்ம இன்னொன்று பார்ப்போம். மிக நீண்ட தொடர் லாங்கஸ்ட் பீரியட் எதுனா அதான் 6வது தொடர், 32 தனிமங்கள் இருக்கும். ஸோ 6வது தொடரில் தான் லாந்தனைகள் இருப்பதால் 32 தனிமங்கள். 7வது தொடரும் 32 தனிமங்களை முழுமையாக கொண்டுள்ளன, சரிங்களா. அதனால இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். 7வது தொடர்லையும் தனிமங்கள் எண்ணிக்கை 32 தான், ஆனால் முழுமை அடைந்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா. லாந்தனைகள் எந்த அணு எண்ணிலிருந்து தொடங்குகின்றன? அணு எண் 58 முதல் 71 வரை. நம்ம மேலே ஹிண்ட்ல பார்த்தோம்.
ஆக்டினைடுகள் எந்த அணு எண்ணில் தொடங்கிருக்குன்னா 90 முதல் 103 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அணு. இப்ப லாந்தனைடும் ஆக்டினும் எத்தனாவது தொகுதியை சேர்ந்ததுன்னா அதுதான் 3வது தொகுதி உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். 1வது தனிமங்களுடைய பெயர் என்னன்னா கார உலோகங்கள் அல்கலி மெட்டல்ஸ். 2வது தொகுதி தனிமங்களோட பெயர் என்னன்னா கார்பன் உலோகங்கள் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். 3 முதல் 12 வரை தொகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இடைநிலை உலோகங்கள் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். 13வது தொகுதியின் பெயர் என்னன்னா போரான் குடும்பம். 14வது தொகுதியோட குடும்பம் பெயர் என்னன்னா கார்பன் குடும்பம். 15வது தொகுதியுடைய பெயர் என்னன்னா நைட்ரஜன் குடும்பம் பிக்ஸ்டோஜன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. 16வது தொகுதியோட பெயர் என்னன்னா ஆக்சிஜன் குடும்பம் சால்கோஜன். 17வது தொகுதியோட பெயர் என்ன அப்படின்னா ஹாலஜன்கள் பீனிகள். 18வது தொகுதியோட பெயர் என்ன அப்படின்னா மந்த வாயுக்கள் நோபல் கேசஸ். கொஸ்டின் நம்பர் 31 உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறதுனா அதான் பார்த்தோம் லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள். இவை ஆவர்த்தன அட்டவணையில் கீழே தனியாக வைக்கப்படுகின்றன. இரண்டும் 3வது தொகுதியை சேர்ந்தவை. அதையும் நம்ம பார்த்தோம். பகுதி 2ல ஆவர்த்தன பண்புகள் பார்க்கலாம். அணு ஆரம் அளவிடப்படும் அலகு என்ன அப்படின்னா ஆங்ஸ்ட்ராம். ஏ போட்டு மேலே ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க. அல்லது பிக்கோமீட்டர் பிஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தொடர்களில் இடமிருந்து வலமாக செல்கையில் அணு ஆரம் என்னவாகும்னா குறையும். சரிங்களா? ஓகே. இடமிருந்து வலமாக செல்லும் தொடரில் ஆரம் குறையும் வலப்புறம். தொகுதியில் ஆரம் அதிகரிக்கும் கீழ்ப்புறம். இரண்டும் எதிர்மாறான திசை. சரிங்களா? இப்போ அடுத்து கொஸ்டின் 34 தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்க அணு ஆரம் என்ன ஆகும்னா இப்பதான் பார்த்தோம் அதிகரிக்கும். மேலிருந்து இது அதிகரிக்கும் போட்டு அப்புறம் இங்கேருந்து இப்படி போட்டிருந்தோம் என்ன அர்த்தம்னா மேலேருந்து கீழே போக போக அதிகரிக்கும். அதனால இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ 35ல ஹைட்ரஜன் அணுவின் சகப்பிணைப்பு ஆரம் எவ்வளோனா 0.37 ஆங்ஸ்ட்ராம். சிஎல் பிணைப்பு நீளம் எவ்வளோனா 1.98 ஆம்ஸ்ட்ராங். குளோரின் அணுவின் சகப்பிணைப்பு ஆரம் எவ்வளோனா 0.99 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து நம்ம வந்து 1.9998 டிவைட் பை 2 பட போகிறோம். அயனி ஆரம் என்றால் என்ன? அயனி படிகத்தில் உள்ள அயனியின் கரு மையத்திற்கும் அதன் எலக்ட்ரான் மேகத்தின் எல்லைக்கும் இடைப்பட்ட தூரம் தான் அயனி ஆரம். நேர்மின் கேட்டையான் உருவத்தில் அதன் அணுவை விட எப்படி இருக்குன்னா சிறிதாக இருக்கும் எலக்ட்ரான் இழக்கப்படுவதால். நினைவுச்சாவி கேட்டையான் அப்படின்னா சிறிய, கேட் இஸ் ஸ்மால். ஆனயான் அப்படின்னா பெரிய, ஆன் இஸ் பிக். அபார்டன் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்டையானா சிறிய அப்படின்னு வச்சுக்கோங்க, சிறியதாக இருக்கும். எதிர்மின் அயனி ஆனயன் உருவத்தில் அதன் அணுவை விட எப்படி இருக்குன்னா இப்பதான் பார்த்தோம் பெரிதாக இருக்கும் எலக்ட்ரான் சேர்க்கப்படுவதால். அயனியாக்க ஆற்றல் அயனைசேஷன் எனர்ஜி வரையறை என்ன? நடுநிலை வாயு நிலையில் நடுநிலை வாயு நிலை அணுவிலிருந்து மிக தளர்வான எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனி உருவாக்க தேவையான ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். சரிங்களா? இப்போ அயனியாக்க ஆக்கும் ஆற்றலுடைய அலகு என்னன்னா கிலோ ஜூல் பெர் மோல். கொஸ்டின் நம்பர் 43 தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்கையில் அயனியாகும் ஆற்றல் எப்படி இருக்கும்னா குறையும். ஆழம் அதிகரிக்கும் பார்த்தோம். ஸோ இங்க வந்து அயனியாக்கும் ஆற்றல் வந்து குறையும். தொடரில் இடமிருந்து வலமாக செல்கையில் அயனியாக்கம் ஆற்றல் என்ன ஆகும்னா அதிகரிக்கும். சரிங்களா? அயனியாக்கம் ஆற்றல் வந்து இடமிருந்து வலமாக அதிகரிக்கும். அணு ஆரத்திற்கு நேர் எதிர், ஏன்னா அது குறையும். ஸோ ஆரம் குறைந்தால் ஐஇ அதிகரிக்கும். ஐஇனா நம்ம அந்த அயனியாக்கம் ஆற்றல் அயனைசேஷன் எனர்ஜி அப்படி சொல்றோம். எலக்ட்ரான் நாட்டம் எலக்ட்ரான் அஃபினிட்டி என்றால் என்னன்னா அணுவுடைய வெளிக்கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின்னையை மாற்றும் போது வெளிப்படும் ஆற்றல் தான் எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் நாட்டத்தின் அலகு என்ன அப்படின்னா கிலோ ஜூல் பெர் மோல். மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் நாட்டம் எவ்வளோனா 0 தான், நிரம்பிய கூடு இருப்பதால். மந்த வாயுக்கள் முழுமையான எலக்ட்ரான் நிரப்பலை கொண்டிருப்பதால் கூடுதல் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்வதில்லை. எலக்ட்ரான் கவர்த்தன்மை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்றால் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்ட ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி ஈர்க்கும் பண்பு. எலக்ட்ரான் கவர்த்தன்மையை அளவிட உதவும் அளவீடு எதுனா பாலிங் அளவீடு. இதுன்னு யோசிச்சுக்கோங்க. எலக்ட்ரான் கவர்த்தன்மையை அளவிட உதவும் அலகுதான் பாலிங் அளவீடு. பாலிங் அளவீட்டில் புளோரினின் மதிப்பு என்னன்னா 4.0. இதுதான் மிக அதிக கவர்த்தன்மை கொண்டது. புளோரின் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை 4.0. சீசியம் குறைந்த கவர்த்தன்மை 0.7. இரண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாலிங் அளவீட்டில் சி.சி.எத்தின் மதிப்பு என்ன? இப்போ தான் பார்த்தோம் 0.7, மிக குறைந்த கவர்த்தன்மை. 0.7
கொஸ்டின் நம்பர் 52 எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேறுபாடு 1.7க்கும் சமமாக இருந்தால் அப்பிணைப்பு 50% அயனி பிணைப்பு பிளஸ் 50% சகப்பிணைப்பு. அதாவது 1.7க்கு அதிகமாக இருந்தால் சமமாக இருந்தால் அப்பிணைப்பு இப்படி இருக்கும். சப்போஸ் 1.7க்கு கம்மியாக இருந்ததுன்னா சகப்பிணைப்பு. 1.7க்கு சமமாக இருக்கும்போது 50-50 50 அயனி பிணைப்பும் 50 சகப்பிணைப்பும் அப்படின்னு அர்த்தம். 1.7 விட அதிகமாக இருக்கு அப்படிங்கன்னா அயனி பிணைப்பு அது. இது ஸோ 1.7 விட கம்மியாக தான் சகப்பிணைப்பு, அதிகமாக தான் அயனி பிணைப்பு. 1.7 அப்படிங்கிறது பிரிவு ரேகை. சரிங்களா? கவர்த்தன்மை வேறுபாடு 1.7ஐ விட குறைவாக இருந்தால் இப்போதான் பார்த்தோம் சகப்பிணைப்பு கோவலன்ட் பாண்ட். கவர்த்தன்மை வேறுபாடு 1.7ஐ விட அதிகமாக இருந்தால் அயனி பிணைப்பு அயனிக் பாண்ட். பகுதி 3 உலோகவியல். உலோகவியல் என்றால் என்னன்னா தாதுக்களிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கும் அறிவியல் முறை. கொஸ்டின் நம்பர் 56 புவியில் இயற்கையாக கிடைக்கும் கனிமங்கள் எவர்னா கனிமங்கள். ஸோ இது வந்து இயற்கையாக கிடைக்கும் கனிமங்கள் அப்படிங்கிற போதே நம்ம அது கனிமங்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதிக சதவீதத்தில் உலோகத்தை கொண்டுள்ள கனிமம் எது அப்படின்னா தாது, போர். எல்லா தாதுக்களும் கனிமங்கள், ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. இது அடிக்கடி கேட்பாங்க. எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான், ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. அதிக சதவீதத்தில் உலோகத்தை கொண்டுள்ள கனிமம்னா எதுனா தாது, போர். ஸோ இதில் வந்து நம்ம புவியியல் இயற்கையாக கிடைக்கும் கனிமங்கள் அப்படிங்கிறத நம்ம கனிமங்கள் நம்ம எதனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் கனிமங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வந்து இரும்பு, சிலிக்கா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நம்ம புக்கு பார்த்து ரெஃபர் பண்ணி எந்த கனிமங்கள் எல்லாருமோ எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 58 தாதுக்களுடன் கலந்துள்ள மண் மற்றும் பாறை மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கூலம் அல்லது காங்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாசுக்களை உருகிடும் கசடாக மாற்ற சேர்க்கப்படும் பொருள் எதுனா இலக்கி, ஃப்ளக்ஸ். இலக்கியும் தாதுக்குளமும் சேர்ந்து உருவாவது கசடு, ஸ்லாக். தாதுக்களை வறுத்தல், ரோஸ்டிங் என்பது என்னன்னா ஆக்சிஜன் முன்னிலையில் உருகு நிலைக்கு கீழ் வெப்பப்படுத்துதல். காற்றின்றிய நிலையில் தாதுக்களை வெப்பப்படுத்தும் முறைதான் நீற்றுதல், கால்சினேஷன். வறுத்தல் ஓட்டு உடன், நீட்டுதல் ஓட்டு இல்லாமல் இரண்டையும் வேறுபடுத்தணும். சரிங்களா? நீட்டுதல் நம்ம வறுத்தல் பார்த்துக்கோம். கொஸ்டின் 63 புவியீர்ப்பு முறை கிராவிட்டி செப்பரேஷன் எந்த தாதுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆக்சைடு தாதுக்கள். எழுத்துக்காட்டு ஹேமடைட். முறை மிதப்பு முறை ஃப்ளோட்டேஷன் எந்த தாதுகளுக்கு ஏற்றதுன்னா சல்ஃபைடு தாதுக்கள். எடுத்துக்காட்டு ஜிங்க், பிளண்ட். காந்த பிரிப்பு முறை எந்த தாதுகளுக்கு பொருந்தோம்னா காந்த தன்மை கொண்ட தாதுக்கள். எடுத்துக்காட்டு டின்ஸ்டோன். வேதிமுறை அல்லது கழுவுது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா மிக தூய நிலையை தாதுவை பெற. எடுத்துக்காட்டு பாக்சைட். அலுமினியத்தின் முக்கிய தாது அப்படின்னா இது அடிக்கடி கேட்கக்கூடியது ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட், Al2O3.2H2O. அலுமினியத்தின் மற்ற தாதுக்கள் எதுனா கிரியலைட், Na3Al(F6), கோரண்டம், Al2O3. பாக்சைடை அலுமினியாவாக மாற்றும் முறை அப்படின்னா பேயர் முறை, பேயர்ஸ் ப்ராசஸ். அலுமினியாவை மின்னார் பகுத்து செய்து அலுமினியம் பெறும் முறை தான் ஹால் முறை, ஹால்ஸ் ப்ராசஸ். ஸோ பாக்சைட் பேயர் முறை, அலுமினா ஹால் முறை, மின்னார் பகுப்பு அலுமினியம். சரிங்களா? ஸோ இரு படிகளின் நினைவகங்கள். 71 ஹால் முறையில் எதிர்மின் முனையலாக செயல்படுகிறதுனா கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி. 72 ஹால் முறையில் நேர்மின் முனையலாக செயல்படுகிறதுனா மின் பகுதியில் தொங்கவிடப்பட்டுள்ள கிராஃபைட் தண்டுகள். மின் பகுதியின் உருகு நிலையை குறைக்க சேர்க்கப்படுவது எதுனா கிரியோலைட், Na3Al(F6). இதான் மின் பகுதியோட உருகு நிலையை குறைக்க சேர்க்கப்படுவது. அலுமினியத்தின் அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 2.7 g/cm3 லேசான உலோகம். அலுமினியத்தின் உருகு நிலை எவ்வளவு அப்படின்னா 660 டிகிரி செல்சியஸ். அலுமினியத்தின் முக்கியமான வேதிப்பண்பு அப்படின்னா இது ஒரு சிறந்த ஒடுக்கி, ரெடியூசிங் ஏஜென்ட். கொஸ்டின் 77 அலுமினியத்துடன் அடர் HNO3 வினைபுரிந்தால் என்ன நடக்கும்? அலுமினியம் வினைப்படா நிலையை பாசிவிட்டி அடையும். அடர் HNO3 அலுமினியத்தை செயலற்றதாகும். Al2O3 பாதுகாப்பு உருவாகும். இரும்பும் இதே நடவடிக்கை காட்டும். இரும்பின் முக்கிய தாது, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ஹேமடைட், Fe2O3.
காந்த பிரிப்பு முறையில் இரும்பின் தாது எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுனா ஹேமரைட் காந்த தன்மை உடையதால். இரும்பை உருக்கி பிரிக்கும் உலையின் பெயர் என்னன்னா ஊது உலை, பிளாஸ்ட் ஃபர்னேஸ். ஊது உலையில் சேர்க்கப்படும் இலக்கிய என்னன்னா சுண்ணாம்புக்கல் CaCO3. ஊது உலையில் எரிபொருளாக பயன்படுத்துறதுன்னா கல்கரி கோக். ஊது உலையில் உருவாகும் கசடு அது பேர் தான் கால்சியம் சிலிக்கேட் CaSiO3. 84. வார்ப்பு இரும்பு நம்ம பார்த்தோமா மேல பிக் அயான் அப்படிம்பாங்க. எவ்வளவு கார்பனை கொண்டுள்ளனா 2லேருந்து 4.5 கார்பன் பெர்சன்டேஜ். வார்ப்பு இரும்புல 2லேருந்து 4.5%. இது வந்து எதை விட அதிகமாக எக்கை விட, அதனால எக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்டு தானே? எக்கில் எவ்வளோ இருக்குன்னா 0.25லேருந்து 2%. அது தேன் இரும்போட அதிகம். தேன் இரும்பு வந்து எவ்வளோன்னா 0.25%ஐ விட கம்மியா இருக்கு. அதிக கார்பன் பொறுக்க முடியாத உலோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 85. எஃகு ஸ்டீல் எவ்வளவு கார்பனை கொண்டுள்ளது? இப்பதான் பார்த்தோம் 0.25%லிருந்து 2% கார்பன் வரைக்கும். தேனியம் ராக் அயான் எவ்வளவு கார்பனை கொண்டுள்ளதுன்னா 0.25% குறைவான கார்பன். துருப்பிடிக்காத இரும்பு அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிம்பாங்க. செய்ய பயன்படுவது இரும்பும் குரோமியம் FeCr. தாமிரத்தின் காப்பர் முக்கிய தாது இது காப்பர் பைரைட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். CuFeS2. தாமிரத்தின் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னா முறை மிதப்பு முறை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். காப்பர் பைரைட்டை வறுக்கும்போது கிடைக்கும் கலவையின் பெயர் என்னன்னா மேட். Cu2SFeS. 91. கொப்புள காப்பர் பிளிஸ்டர் காப்பர் எவ்வளவு தூய்மையான 98% தூய காப்பர். கொப்புள காப்பர் என்று ஏன் அழைக்கப்படுதுன்னா உருகும் போது SO2 வெளியேறி கொப்புளங்கள் உருவாகுனால அப்படி சொல்றாங்க. தாமிரத்தின் நடத்தி என்ன? 8.88 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். தாமிரம் ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து உருவாக்கும் பச்சை நிற படலத்தின் பெயர் என்ன? கார காப்பர் கார்பனேட். பச்சை படலம். ஈரக்காற்றுடன் தாமிரம் வினைபுரிந்து இப்படி உருவாகும். இது கார காப்பர் கார்பனேட். 100. தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் எங்கு அமைந்துள்ளதுன்னா மதுரை திருமங்கலம் அந்த ஏரியால. தமிழ்நாட்டில் மாலிப்டாம் எங்கு கிடைக்கிறதுனா கரடிக்கூட்டம் மதுரை பக்கத்துல. கன்னியாகுமரியில் கிடைக்கும் கனிம மணல் எதுனா இல்மனைட் அப்புறம் ரூட்டைல். செஞ்சூட்டு நிலைக்கு அலுமினியத்தை நீராவியுடன் வெப்பப்படுத்தினால் கிடைப்பது அலுமினிய ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் Al2O3+H2. கார உலோகங்கள் ஏன் மென்மையானவைன்னா அவற்றில் வலிமை குறைந்த உலோக பிணைப்பு இருப்பதால். நம்ம பகுதி 4க்கு போகலாம். உலோக கலவை அலாய் என்பது என்னன்னா 2 அல்லதுக்கு மேற்பட்ட உலோகங்கள் சேர்ந்த ஒரு படித்தான கலவை. ரச கலவை அமால்கம் அப்படிம்பாங்க என்பது என்னன்னா பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவை. பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எதுனா சில்வர்டின் ரசக்கலவை சில்வர்டின் அமால்கம். பித்தளை பிராஸ் எவற்றின் கலவை அப்படின்னா தாமிரமும் துத்தநாகமும். ஸோ பித்தளைனா CuZn, வெண்கலனா CuSn. B0 சிங், எஸ்டின் வெள்ளியம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் டின்னு சரிங்களா? ஞாபகம். வெண்கலம் பிரான்ஸ் எவற்றின் கலவை? இப்பதான் பார்த்தோம் காப்பர் பிளஸ் வெள்ளியம். அது டின்னும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அதெல்லாம் இங்கே போட்டுப்பாங்க. வெள்ளியம். விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும் கலவை இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டியூராலிமின் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூராலிமின் என்னென்ன கலவை இருக்குன்னா Al, Mg, Mn, Cu. விமானம் டியூராலிமின். ப்ரெஷர் குக்கர் மெக்கனாலியம். சோல்ட்ரிங் அப்படிங்கிறது ஈய வெள்ளியம். 3ம் பரீட்சையில் வரும் சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கலவையோட நேம். ப்ரெஷர் குக்கர் செய்ய பயன்படும் கலவை தான் மெக்னாலியம் அலுமினியமும் எம்ஜியும் சேர்ந்தது. மின்சார பிணைப்பு சோல்ட்ரிங் செய்ய பயன்படும் கலவை எதுனா நம்ம இதெல்லாம் போர்டுலாம் இருக்கும் மின்சார பிணைப்பு அதில் சோல்ட்ரிங் ஈய வெள்ளிய உலோக கலவை Bb+Sn. பிபினா லெட்டு, ஈயம், எஸ்என்னா வெள்ளியம் சரிங்களா? டின் அப்படின்னு சொல்லுவோம். துரு ரஸ்ட் என்பதன் வேதிப்பெயர் என்ன? நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஞாபகம். துரு என்பதுடைய வேதிப்பெயர் நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2O3.XH2O. அரிமானம் கரப்ஷன் என்பது என்ன அப்படின்னா உலோகம் சுற்றுப்புற சூழலோட இணைந்து அதன் பண்புகளை இழத்தல். இரும்பு துருப்பிடிக்க அவசியமான இவைனா ஆக்சிஜன் மற்றும் நீர் ஈரப்பதம் தேவை. 2 ஒன்று இல்லாமல் துரு உருவாகாது. வறண்ட காற்று அல்லது ஆக்சிஜனற்ற நீரில்
துரு உருவாகுதலை ஞாபகம். நாகமுலாம் பூசுதல் கால்வனைசேஷன் என்றால் என்னன்னா இரும்பின் மீது துத்தநாக பூசுதல், இசடன் பூசுதல். தியாக உலோகம் சாக்ரிபிஷியல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, எனப்படுதுன்னா மெக்னீசியம் துத்தநாகம் அரிமானத்தை தடுக்க பயன்படும் போது. தியாக உலோகம் தன்னை தியாகம் செய்து பாதுகாக்கும் அந்த உலோகத்தை. ஸோ பாதுகாப்படும் உலோகத்தை அரிமானத்திலிருந்து காக்கும். மெக்னீசியம் துத்தநாகம் அந்த மாதிரி பண்றாங்க, அதான் தியாக உலோகம் சொல்றோம். அலுமினியத்தின் மீது அதன் ஆக்சைடு படலத்தை மின்னார் பகுப்பு மூலம் பூசுவது ஆனோடாக்கல், ஆனோடைசிங். தாமிர பாத்திரங்கள் மீது ஈயம் பூசுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அதுதான் ஈயம் பூச டின்னிங். 114 ஆவர்த்த அட்டவணையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புரோமின், அதுதான் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலோகம். திரவ நிலை புரோமின் அலோகம், பாதரசம் உலோகம், இரண்டும் அறை வெப்பநிலையில் திரவம் தான். அலோகம் கேட்டா புரோமின், உலோகம் கேட்டா பாதரசம் ஞாபகம். இரண்டுமே அறை வெப்பநிலையில் திரவம் தான் இருக்கும். 115 ஆவர்த்த அட்டவணை திரவ நிலையில் உலோகம் இப்பதான் பார்த்தோம் பாதரசம், மேற்கூறி ஹச்ஜி மூலம். சால்கோஜன் என்பதன் பொருள் என்னன்னா தாதுக்களை உருவாக்குவை, ஓர் ஃபார்மர்ஸ். ஹாலஜன் என்பதன் பொருள் என்னன்னா உப்பினை உருவாக்குவை, சால்ட் ஃபார்மர்ஸ். இரும்பை விட அலுமினியம் அதிக வினைத்திறன் கொண்டது, ஆனாலும் அரிமானம் அடைவதில்லை. ஏன் அப்படின்னா அதன் மீது உள்ள பாதுகாப்பு Al2O3 ஆக்சைடு படலம் காரணமாக. இரும்பை விட அலுமினியம் தான் அதிக வினைத்திறன் கொண்டது. அலுமினியத்தின் Al2O3 படலம் அதிக வலிமையானது, வெளிக்காற்றுடன் மேல் வினைபுரிய விடாது, இதுவே பேசிவேஷன். 18வது தொகுதி தனிமங்கள் ஏன் மந்தவாய்க்கள் எனப்படுகின்றன? அவை வேதியியல் ரீதியாக வினை புரியாதவை, முழு எலக்ட்ரான் நிரப்பல். உலகிலேயே மிக இலகுவான உலோகம் நம்ம பார்த்தோம்னா லித்தியம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரியில் யூஸ் பண்றாங்க. லித்தியம் யானியன் 3 இருக்கு. லித்தியம் மிக இலகு உலோகம், மிக சிறிய அடர்த்தி, இவி பேட்டரியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ மைண்ட் மேப் பார்க்கலாம். 117 தனிமங்கள். எஸ் தொகுதியில் குரூப் 1, 2 கார்பன் உலகங்கள். டி தொகுதியில் 3லிருந்து 12 இடைநிலை உலகங்கள். பி தொகுதியில் 13 to 18 அலோகங்கள் பிளஸ் மந்தவாய்வு இருக்கு. எஃப் தொகுதியில் லாந்தனைடு 58லிருந்து 71, ஆக்சினைடு 90லிருந்து 103. தொடர்களில் தனிமங்களின் எண்ணிக்கை இப்போ 1வது தொடரில் நம்ம பார்த்தோம் 2 தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்னது. ஹச்சியும் ஹச்சியும் மட்டும் தான் இருக்கும். 2வது தொடரில் லித்தியம் டு என்இ வரைக்கும் கூட்டை 8 இருக்கும். 3வது தொடரும் அதே மாதிரி தான், என்ஏ டு ஏஆர் இருக்கும் 8 கூட்டை. 4வது தொடரில் 18 இருக்கும், கேலேருந்து கேஆர் வரைக்கும். 5வது தொடர்லையும் 18 இருக்கும், ஆர்பிலேருந்து எக்ஸி வரைக்கும். 6வது தொடரில் 32 இருக்கும், மிக நீண்டது. 7வது தொடர் 32 தான், ஆனால் அது வந்து ஒரு முழுமையாக அடைந்தது. சரிங்களா, அதனால அதுக்கு மேலே அதில் ஃபில் பண்ண மாட்டாங்க, அதனால முழுமை அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆவர்த்தன பண்புகள் திசை வரைபடம். அணு ஆரம் தொடரில் வளத்தில் எப்படி இருக்கும், குறையும். அதே தொகுதியில் கீழே அதிகரிக்கும். அயனியாக ஆற்றல் தொடரில் வளம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், தொகுதியில் கீழ் வந்து குறையும். ஆப்போசிட் இருக்கும் அணு ஆரத்தும். எலக்ட்ரான் கவர்த்தன்மை தொடரில் வளம் வந்து அதிகரிக்கும், தொகுதியின் கீழ் வந்து குறையும். எப்படி அயனியாக ஆற்றல் இருந்தால் அதே மாதிரி தான். எலக்ட்ரான் நாட்டம் தொடரில் வளம் வந்து அதிகரிக்கும், தொகுதியின் கீழ் குறையும். இதுவும் அதே மாதிரி தான், அணு ஆரம் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். உலோக கலவைகள் நம்ம பார்த்தோம். பித்தளை Cu + Zn பாத்திரங்கள் நாணயங்கள்லாம் இருக்கு. வெண்கலம் Cu + Zn Sn, சிலைகள் மணிகள். டியூராலமின் AlMgMnCu விமான பாகங்கள். மெக்கனாலியம் AlMg பிரஷர் குக்கர். சோல்டர் BbSn மின் பிணைப்புல. துருப்பிடிக்காத எஃகு தான் Fe + Cr சமையலை பாத்திரங்கள். அரிமான தடுப்பு முறைகள் என்னெல்லாம் இருக்கு? நாகமுலாம் பூசல், ஆனோடாக்கல், ஈயம் பூசல், தியாக உலோகம், உலோக கலவை, வண்ணம் பூசல், அந்த மாதிரிலாம் இருக்கு. நாகமுலாம் பூசல்னா என்னன்னு தெரியும், இசட்டு அப்படிதானே. ஆனோடாக்கல் AL, ஈயம் பூசல் Cu பாத்திரங்கள் மீது Sn. தியாக உலோகங்கள் நம்ம தெரியும். ஓகே, முக்கிய உலோகங்கள் தாதுக்கள் விரைவட்டனை. உலோகம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல இது டேபிள். இது வந்து அலுமினியம் உலோகம், அதோட தாது பாக்சைட். சூத்திரம் இங்கே இருக்கும் Al2O3 .2H2O. பிரித்தெடுத்தல் முறை தான் பேயர் + ஹால் முறை. இரும்பு அதோடைய முக்கிய தாது ஹேமடைட் Fe2O3 ஊது உலை மூலமா பிரித்தெடுக்கிறாங்க. தாமிரம் காப்பர் பைரைட் CuFeS2 நுரை மிதப்பு + வறுத்தல் முறையில். எலக்ட்ரான் கவர்த்தமை பாலிங் அளவீட்டு நினைவு. மிக அதிகம் தான் ஃப்ளூரின் 4.0 இருக்கும், மிக குறைவு சீசியம் 0.7 தான் இருக்கும். பிணைப்பு எல்லை வந்து அந்த 1.7, அதுதான் பிணைப்பு எல்லை. அந்த 1.7ல இருக்கும்போது 50-50
பாதி அயனி பிணைப்பு, பாதி சக பிணைப்பு. அது அந்த 1.7ஓட குறையும் போது, கூடும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நோட்ஸை பார்த்தோம். அது திருப்பி ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஃபுல்லாக படிங்க. இந்த யூனிட்டை நீங்கள் தரவு பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.